உண்மையிலேயே பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு தமிழை சொன்னாரா? சொன்னார். ஆனா அவர் என்ன சொன்னாருங்கிறது எல்லாருமே அறிஞ்சு வச்சுக்கணும். இது அதாவது டெக்ஸ்ட்ல என்ன இருக்குங்கிறத எல்லாரும் எடுத்து படுத்தணும். கற்பப்பையை வெட்ட சொன்னார், எங்கேயா வெட்ட சொன்னார்? புரட்டி புரட்டி படிச்சு பார்த்துட்டேன், எங்க இருக்கு அப்படியே? சும்மா இவனா கற்பனையா சொல்றது? கிட்னியை அறுக்க சொன்னார் இவன். உடனே எல்லாரும் தோழர்கள் சொல்லிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறது. அதெல்லாம் கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது பெரியார் 40 ஆண்டுகளாக இது மணியரசன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்தவர்களுக்கும் சீமானியர்களுக்கும் நான் சொல்லுவது காதல விழணும். எடுத்த உடனே காட்டு முராண்டின்னு மொழின்னு சொல்லிட்டாருன்னா பெரியார் சொல்றாரு 40 ஆண்டுகளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் காட்டு முராண்டி மொழின்னு ஏன் சொல்றேன்? தமிழ் மொழி 3000-4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி. அதைத்தான் காரணமாக கூறுகிறான். அது பிரிமிட்டிவ் காலம், பார்பேரி சொன்ன பேர் அந்த காலத்துக்கு. இதற்கும் அந்த கால மக்கள் நிலை என்பதற்கு என்ன பேதம்? தமிழை சீர்திருத்தி வளர்க்க எவனுமே முன்வரவில்லையே. அது எப்படி தோன்றிச்சோ அந்த காலத்திலேயே அப்படியே இருக்குதே. 3000-4000 ஆண்டு தமிழால், தமிழ் புலவர்களால் தமிழர் சமுதாயத்திற்கு என்ன முற்போக்கு ஏற்பட்டதுன்னு கேட்கிறாரு. தமிழ் உயர்ந்த மொழிகிறியே, அப்பனா ஏன் அந்த கற்பகிரகம் சொல்ற கருவறைக்கு வெளியில நிக்கிற? ஏன் உன் தமிழ் உள்ள போக மாட்டேங்குதுன்னு கேட்கிறாரு அவரு. அதோட இல்ல, தமிழையும் உன்னையும் வெளியில் நிறுத்தி கும்பிடு போட கூறுகிறானே பெரியார் கேட்கிறது. தமிழ் உயர்மொழி என்றால் தமிழன் கீழ்மகனானது எப்படி? விளக்கம் சொல்லு. அதோட இல்லாம அவரு அந்த கட்டுரையை அவர் எப்படி முடிக்கிறார்னா, காட்டுமிராண்டி மொழின்னு, ஐயோ நீ நீ இத அறிவியல் மொழியா மாத்து, படைப்புகளை நீ எழுது, என் சொந்த காசுல நான் அச்சிட்டு கொடுக்கிறேன், இதை விட எப்படிங்க சொல்லணும்? வெளிநாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த கட்டுரையில. வெளிநாட்டு மக்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் கடல் கடந்து வாணிகம் நடத்திய தமிழர்களின் மரபில் இன்று ஒரு நியூட்டன் தோன்றவில்லை, ஒரு எடிசன் தோன்றவில்லை, ஒரு மார்க்கோனி தோன்றவில்லைன்னு வருத்தப்படுறாருங்க. உங்களுக்கு பெரியார் மேல கோபம் வரணுமா? ஏன்னா புத்தகத்தை எடுத்து படிக்காதவன் நிறைய இருக்காங்க நாடுபுறா. தமிழ காட்டுமிராண்டின்னு சொல்லிவிட்டா தெரியுமில்ல. அப்படியா? தெரியாம போச்சே. ஒண்ணு மீசை முறுக்குவான். இந்த கழுதைக்கு கோபமும் வரும், சந்தோஷமும் வரும். பொண்ணை கண்டிக்கிற அப்பா சலவைக்காரர் என்ன சொல்லிட்டாராம், வாசல்ல கட்டி இருக்கிற கழுதை அந்த பொண்ணு கிட்ட திட்டும் போது, இந்த கழுதைக்கு வேணாலும் உன்னை கட்டி கொடுப்பேன், அந்த பயலுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். கழுதை குஷி ஆயிட்டுது, என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன் அவன் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது கழுத, அதுக்கு புரியல. காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவன கோவப்படுறான்ல, அவனு கிட்டத்தட்ட அந்த கழுத நிலையில தான் இருக்கான், புரியல. பெரியார் இதான் சொல்றாரு. அப்படியே வச்சிருக்கிறியே, அதுல ஒரு எடிசன் வெள்ளியே, ஒரு மார்க்கோனி வெள்ளியே என்று வருத்தப்படுறாரு. இத அதே மாதிரி ஆங்கில மொழியை ஆதரித்து விட்டார். ஆங்கில மொழியை ஆதரிக்க தான் செஞ்சாரு. ஆங்கில மொழியை படிச்சவன் இன்னைக்கு அத தமிழ் இருமொழி இந்தியாவுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தமிழும் ஆங்கிலமும் தேவைப்படுது. இந்தியாவில இருந்து பிரிஞ்சு தமிழ்நாடு தனியாயிட்டா தமிழ் மட்டுமே போதும். இருக்கிற வரைக்கும் தான் அது. ஜப்பானுக்கு இங்கிலீஷ் தேவைப்படல, சைனாவுக்கு